ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் வந்து மூவியோட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைடர் வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டீட்டெயில்ஸாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணால் இதோட மூவியோட டீட்டெயில்ஸை நம்ம காட்ட போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ், ரிலீஸ் டேட், அவைலபிள் லாங்குவேஜஸ், ரேட்டிங் எவ்வளோ, ஜர்னல்ஸ் என்ன, அது கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் ஒரு த்ரில்லரா, ட்ராமா, ஹாரர், அப்புறமா டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த சைடை ஷோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி வந்து நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சர்ச் கார்டு, பேனர் ஸ்லைடர் அண்ட் மூவி லிஸ்ட் ஸ்லைடர்னு வச்சுருக்கேன். கிரிட்டு வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிமைனிங் வந்து நம்மளுக்கு வந்து 4 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக டேவ் இதை அப்படியே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணலாம். நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் 4 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 4 தந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு காம்போனண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்னென்னா மூவி டீட்டெயில் லிஸ்ட்டு, மூவி டீட்டெயில் கார்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம் காம்போனண்ட்டை. மூவி ஸோ நான் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காம்போனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த காம்போனண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹோம் பேஜில் இப்போது நம்ம கிரியேட் பண்ணோம்ல இந்த கிரிட்டுக்கிட்ட இங்கே வந்து நம்ம கால் பண்ணுறோம். மூவி இம்போர்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் நம்மளுடைய அப்ளிகேஷனில் போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா மூவி டீட்டெயில் கார்டு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்திருக்கு. ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கலாம். நான் எதை சொல்கிறேன்னா, கிரிட்டை வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் 3 தந்துக்கலாம். இதையும் 3 தந்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 9, இதையும் நான் 9 தந்துக்கிறேன். சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து நம்மளுக்கு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 5 ஸ்லைட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து 5 தந்தப்போ 6 ஸ்லைடர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். மூவி லிஸ்ட் ஸ்லைடர் உள்ளே போயிடலாம். மூவி லிஸ்ட் ஸ்லைடர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அகைன் நான் தரேன். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து நம்மளுக்கு டிசைன் வந்து வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ நம்ம இந்த மூவி டீட்டெயில் கார்டில் தான் நம்ம அடுத்து நம்ம போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் வந்து எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எது தேவை, இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ், ஓகே, இது மட்டும் நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ்வை கால் பண்ணுறேன். டேவ் கிளாஸ் நேம் தந்துக்கிறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நான் என்ன வச்சுக்கிறேன்னா மூவி டீட்டெயில் இமேஜ்னு வச்சுக்கிறேன். மூவி டீட்டெயில் இமேஜ். ஸோ நான் வச்சுட்டேன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இமேஜ் சொல்லித்தாங்க. இமேஜ் சொல்லி தந்துட்டு எஸ்ஆர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இமேஜ் பார்த்து வந்து கால் பண்ணலாம். ஆல்ரெடி நான் தந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூவி ஸ்லைடர் லிஸ்ட் இருக்கா, இதுக்குள்ளே நான் போயிடுறேன். மூவி லிஸ்ட்டு கார்டுக்குள்ளே போயிடுறேன். மூவி லிஸ்ட் கார்டில் ஆல்ரெடி நான் தந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தந்திருக்கேன். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துடலாம். மூவி டீட்டெயில் கார்டு, நம்ம மூவி டீட்டெயில் கார்டு இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன தருவோம்னா ஒரு வித்து ஹைட் செட் பண்ணிக்கலாம். காமன் வித் அண்ட் ஹைட். இதுனா வித்து வந்து 100% இருக்கட்டும். ஸோ நோ இஷ்யூ. ஹைட் மட்டும் நான் ஓகே வித்து செட் பண்ணிக்கலாம். வித் பார்த்திங்கன்னா 150 தரேன். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து பேனர் இது இருக்குதுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்மளுடைய இப்போலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் நான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது ரெஸ்பான்சிபிள் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் தரலாம். ஜஸ்ட் இல்லை, ஆல்ரெடி நான் மூவி டீட்டெயில் கார்டு இருக்கா, இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு index.cssக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்துடுங்க. ஜஸ்ட் டாட் மூவி இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம், வித் வந்து 100% இருக்கட்டும். ஸோ நான் வித் 100% தந்துக்கிறேன். ஹைட்டை மட்டும் தான் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஹைட் ஒரு 250 பிக்சல் நான் வைக்கிறேன். ஸோ 250 பிக்சல். ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் தான். சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு இமேஜ் இந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறமா என்ன பண்ணால் பார்டர் ரேடியஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் ரேடியஸ் 25 பிக்சல் தரேன். சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி இப்போ போய் ரன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்டர் கூட வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நிமிஷம், ஆப்ஜெக்ட் கண்டெயின் சொல்லி நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆப்ஜெக்ட் கண்டெயின் தந்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்குது நம்மளுக்கு இமேஜ் இப்போதைக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டிசைனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலீஸ் இயர் 2028 இது மாதிரிலாம் நம்ம ஷோ பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய மூவி டீட்டெயில் கார்டுக்குள்ளே போயிடலாம். இந்த கீழே நான் என்ன பண்ணுறேன்னா டிவ் கிரியேட் பண்ணிடுங்க. ஒரு டிவ் கிரியேட் பண்ணிங்க. இந்த டிவ்வுக்குள்ளே H6ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிலீஸ் இயர்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பேராகிராஃப் டாக்டை வச்சுக்கலாம். ஸோ H6லாம் தர தேவையில்ல. ஸோ கிளாஸ் நேம் மார்ஜின் பாட்டம் 0. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிலீஸ் இந்த நேம் வந்து வச்சுக்கங்க. நீங்கள் என்னென்னு வச்சுக்கிறீங்கன்னா கிளாஸ் நேம் மூவி டீட்டெயில் கார்டுன்னு வச்சுங்க. ஸோ மூவி டீட்டெயில் கார்டுன்னே வச்சுக்கலாம். நம்ம ரிலீஸ் டேட் தந்துட்டேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட் செகண்டரின்னு தரேன். ஸோ செகண்டரி தந்துட்டேன். அடுத்தது இதே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா. ரிலீஸ் டேட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் 2018 வந்து சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி வந்துச்சு அழகாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லிட்டில் பிட் வந்து நம்ம வந்து மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் வந்து இது தரலாம். ஸோ கிளாஸ் நேம் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் 3 தந்துக்கிறேன். 3 தந்து சேவ் பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கீழே இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பண்ணுறேன்னா சேம் லைக் எல்லாத்துக்கும் நான் தந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நம்ம என்னன்னா அவைலபிள் லாங்குவேஜ். ஸோ இது பேட்ச் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அவைலபிள் லாங்குவேஜ் அப்படி இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துங்க. ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இங்கே தந்துங்க. அவைலபிள் லாங்குவேஜஸ் மட்டும் நீங்கள் தாங்க. அவைலபிள் லாங்குவேஜஸ் தந்துடுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேட்சாக தந்துருப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் கிரியேட் பண்ணிவிடுங்க. டிவ் கிளாஸ் நேம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ரேப் கேப் 2. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா பேட்சாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேன் கிளாஸ் நேம் பேட்ச் தந்துங்க. பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஸ்டப் போயிடலாம். நீங்கள் உங்களுக்கு வரலன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூஸ்டப் போயிடுங்க. பூஸ்டப் ஓகே. நம்ம ஆல்ரெடி பேட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ரியாக்ட் பூஸ்டப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரியாக்ட் பூஸ்டப் போயிடுங்க. ரியாக்ட் பூஸ்டப் போயிட்டு இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா பேட்ச்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, பேட்ச்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த செகண்டரி கலர் பேட்ச் தான் நான் எடுக்க போகிறேன். இங்கே ஜஸ்ட்டு காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்மேட் டாக்குமெண்ட் அடிச்சிருங்க. ரவுண்டோட் பில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளுக்கு அடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நேம்ஸை நான் தரணும். ஸோ நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிறேன். தமிழ். ஸோ இதே அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் டூப்ளிகேட் அண்ட் இங்கிலீஷ்.
சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய மூவி அப்ளிகேஷனில் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து நம்ம அவைலபிள் லாங்குவேஜ்னு சொல்லி வந்து தமிழ், இங்கிலீஷ் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேம் லைக் நம்ம மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் வந்து கொஞ்சம் தரலாம். ஸோ மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 2 தந்துக்கிறேன் இப்போதைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக உங்களுக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ சேம் லைக் நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு வந்து நான் ரேட்டிங்ஸ் ஓகே ஜேர்னல்ஸ் மட்டும் தரலாம். சேம் லைக் ஜேர்னல்ஸும் நம்ம கீழே தரலாம். ரேட்டிங்ஸ்லாம் அப்புறமா தந்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ரேட்டிங்ஸும் தரலாம், நோ இஷ்யூ, நம்ம அது பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ராமா, இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆக்ஷன், ட்ராமா அண்ட் ஆக்ஷன் தந்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது ஜேர்னல்ஸ். இங்கே நான் நேம் மாற்றலை, ஜேர்னல்ஸ். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு, ட்ராமா, ஆக்ஷன் அந்த மாதிரி. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார். சேம் லைக் நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சொல்லி நம்ம தரணும். நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா டைரக்டர் சொல்லி வைக்கிறேன், டைரக்டர். இப்போது இந்த டைரக்டரில் ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்குது, அவர் நேம் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக மார்ஜின் பாட்டம் தந்துங்க, 2 தந்துக்கிறேன்னா இப்போதைக்கு. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுங்கள், டிவ் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேமில் நீங்கள் என்ன தரீங்கன்னா மூவி. ஸோ ஓகே டைரக்டர் நேம் மட்டும் தாங்க, டைரக்டர் ஜஸ்ட்டு டைரக்டர் மட்டும் தந்துங்க, காப்பி பண்ணிங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் அண்டு இது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிவ்வில் வந்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் இமேஜ், ஸோ இமேஜ் /src ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நம்மளுடைய ப்ரொஃபைல் இமேஜ் வந்து ஆல்ரெடி நான் வந்து எதாச்சும் இல்லாட்டி நான் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கிறேன் ஜெசர்ஸ். ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வித்து தரலாம். வித்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு நான் 50 தரேன். ஹைட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா 50 தந்துடுறேன். கிளாஸ் தரலாம், கிளாஸ் நேம் இமேஜ் ஃப்ளூயிட் ரவுண்டட் இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்மளுடைய அப்ளிகேஷனில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழகாக வந்து நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டேரக்டரோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேரக்டரோட நேம் எங்கே ஃப்ரம் அது காட்டுறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா டேரக்டரோட நேம் மட்டும் தான் காட்ட போகிறோம். நான் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டேரக்டரோட நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு நம்மளுடைய சேனல் நேம் தந்துக்கலாம் இப்போதைக்கு, இல்லாட்டி என் நேமே தந்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் டேக் கிளாஸ் நேம் மார்ஜின் பாட்டம் 0. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரக்டரோட நேம்னு இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய நேம் தந்துக்கிறேன். ஸோ சபில்னு தந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சபில்னு தந்துட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போனால் ஏபிஐ வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சபில்னு தந்துட்டேன். சாரி நேம் வந்து சபில்னு தந்துட்டேன். இப்போ டேரக்டர்னு இருக்கா, இந்த டேரக்டரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே அவங்க ஜஸ்ட்டு டாட் இந்த மூவி டீட்டெயில் கார்ட் டாட் மூவி டீட்டெயில் கார்டுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் கார்டு தந்துக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற டாட் டேரக்டர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், அப்புறமா கேப் கொஞ்சம் தந்துங்க, கேப் ஒரு 10 பிக்சல் தந்துங்க. ஸோ கேப் 10 பிக்சல்ஸ். ஸோ நம்ம தந்துட்டோம். இப்போ நம்ம யூஏயில் போய் பார்க்கலாம். ஓகே நம்மளுக்கு வரல, எதனால் வரலன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே டேரக்டர் கரெக்டாக தான் தந்திருக்கோம்.
ஸோ சாரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டீன் தந்திருந்தா ஸோ அதனால தான் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு டேரக்டர் நேம் வந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பேடிங் தந்துக்கலாம். பேடிங் 10 பிக்சல் பேடிங் 10 பிக்சல் தந்திருக்கேன். இந்த இடத்துல அப்புறமா என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் வேர் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மூவி மெயின் பீச்சின்னு இருக்குது. ஸோ இதை நான் கால் பண்ணுவேன், சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ரவுண்டட் பார்டர் ரேடியஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் லைட்டாக பார்டர் ரேடியஸ் இருக்குது. இதையும் நம்ம தந்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியஸும் அழகாக உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடியஸ் வந்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் லைக் இதே மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்டு இதுவும் தந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு மூவியோட ஃபுல் லுக் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபிஐ வந்து ஃபெச் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி இந்த எல்லா ஹோல் அப்ளிகேஷன் நம்ம ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.